الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين الطيبين وأصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது. அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. புனித இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து நல்ல முடிவை அடைகின்ற நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தீனுடைய என்னென்ன அம்சங்கள், பகுதிகள், வணக்க வழிபாடுகள் இருக்குகின்றனவோ அவை அனைத்தினுடைய இலக்கும் குறிக்கோளும் அடைவும் ஒன்றுதான். தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், ஹஜ் உம்ராவுடைய இபாதத்துகளாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், இல்மை படிப்பதாக இருக்கட்டும், படித்து கொடுப்பதாக இருக்கட்டும், மதரசா நடத்துவது, பள்ளி நிர்வாகம் செய்வது, என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்குகின்றனவோ அவை அனைத்தினுடைய இலக்கும் குறிக்கோளும் ஒன்றுதான். முழு தீனுடைய சாராம்சமும் அந்த ஒன்றோடுதான் அமைந்திருக்கிறது. அது என்ன? உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹுவை அடைவதுதான், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதுதான், அல்லாஹு தஆலாவுடைய அன்பை அடைந்து கொள்வதுதான். இதுதான் முழு தீனுடையவும் ஷரியத்திடவும் உயிர் நாடி. ரூஹு ஷரியா, ரூஹு தீன், தீனுடைய ஷரியத்துடைய உயிர் நாடி, உயிர் ரூஹ் என்று சொல்வதாக இருந்தால் அதுதான் உயிர். அல்லாஹு தஆலாவுடைய அன்பை, அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை, அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வது. அந்த உயிர் உள்ளங்களில் ஆழமாக பதியாவிட்டால் எங்களுடைய மார்க்கங்கள் நடிப்பாக மாறும். எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்குள்ள ஒரு நாடகமாக மாறிவிடும். உலக ஆதாயங்களையும், காசு பணத்தையும், பேரு புகழையும், பட்ட பதவியையும் அடைந்து கொள்வதற்கு மார்க்கத்தை பயன்படுத்துகின்ற பாவிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உடலுடைய கிபிலா காபா என்றால் கல்புடைய கிபிலா ரப்புல் காபா.
அல்லாஹ்வை அடைவதற்காகவும் அவனை நினைப்பதற்காகவும் அவனை மறந்துவிடாமல் இருப்பதற்காகவும் அவனை சதாவும் நினைத்துக் கொண்டே இருப்பதற்காக தான் ஷரியத்தினுடைய எல்லா இபாதத்துகளும் எல்லா திக்ருகளும் எல்லா தொழுகையினுடைய அம்சங்களும் பகுதிகளும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைவு கொள்வது என்பது அது கல்வுடைய இபாதத்திலே உள்ளது. திக்ர் செய்தல் என்பதை நாவினுடைய அமலாக நாங்கள் நினைத்து விடுகிறோம். நாவு அதற்கு துணையான ஒரு கருவி, ஒரு உறுப்பு. நினைப்பது என்பது நாவால் நினைக்க முடியாது, கண்ணால் பேச முடியாது, காதால் பார்க்க முடியாது என்பது போன்று நினைப்பது என்பது நாவால் நினைக்க முடியாது. அது உள்ளக்கூடிய அமல். கல்பு அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், கல்பு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதற்கு உதவியாக நாவினால் திக்ர் செய்தாலும் நன்மை என்று அதை மறுக்கவில்லை. ஆனால் திக்ரினுடைய உண்மையான யதார்த்தமும் ஹகீகத்தும் அது கல்போடு தொடர்புபடுகிறது. இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா அழகாக படைத்திருக்கிறான், அழகாக வடிவமைத்திருக்கிறான். வானம், பூமி, சூரியன், கோள்கள், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், பூக்கள், பழங்கள், காய்கறி வகைகள், மிருகங்கள், பூச்சி புழுக்கள், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான், அற்புதமாக படைத்திருக்கிறான். எதற்காக சகோதரர்களே? இந்த படைப்புகளை பார்த்து ஏமாந்துவதற்காகவா? இந்த படைப்பினங்களை பார்த்து படைத்தவனை மறந்து விடுவதற்காகவா? அல்லது இந்த படைப்பினங்களை அடைய, அதற்கு பின்னால் அடைய சிறிய படைத்தவனுடைய கட்டளையை பாழாக்கி வீணாக்கி அவனை மறந்து இந்த படைப்பினங்களுக்கு பின்னால் அலைந்து திரிந்து போவதற்காகவா? இல்லை. உலகத்தை அல்ல அழகாக படைத்திருப்பதும் அற்புதமாக வடிவமைத்திருப்பதும் அதனை பார்த்து அதனை படைத்தவனை புரிந்து கொள்வதற்காக, அதனை பார்த்து அவனை படைத்தவனை நினைப்பதற்காக. இந்த பூமியுடைய கல்லும் மண்ணும் மரமும் செடியும் கொடியும் அதனை படைத்த ஒருவனை எங்களுக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. நான் நானாக உருவானவன் அல்ல, நான் நானாக நிறம் பெறவில்லை, நான் நானாக அழகு பெறவில்லை, நான் நானாக ருசி பெறவில்லை. எனக்கு அழகை, நிறத்தை, இன்பத்தை, ருசியை தந்தவன் இருக்கிறான். அவனுக்கு மாறு செய்து கொண்டு என்னின் மூலம் இன்பத்தை அடைய நீ முயற்சி செய்யாது என்ற ஒரு ஆன்மீக உத்தரவை, ஒரு ஆன்மீக புத்திமதியை படைப்பினங்கள் ஒவ்வொன்றும் மனிதனை பார்த்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. கல்வுகள் திறப்பட்டால், கல்வுடைய பார்வைகள் திறப்பட்டால் படைப்பினங்களுடைய திரையை தாண்டி படைத்தவனை பார்க்க முடியும். சகோதரர்களே, கண் பார்வை நன்றாக தான் இருக்கிறது, அதில் குறைபாடு இல்லை. குர்ஆன் சொல்கிறது, வலாக்கின் தாமல் குலூபுல்லத்தி சுதூர். பார்வை நல்லா இருக்கிறது, நன்றாக பார்க்கிறார்கள், ஆய்வுகள் செய்கிறார்கள். பார்வையிலே துல்லியமான அணுக்களை கூட கருவிகளை வைத்து பார்த்துக் கொள்கிறார்கள். பிரச்சனை அங்கே இல்லை. குர்ஆன் சொல்கிறது, வலாக்கின் தாமல் குலூபுல்லத்தி சுதூர். அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள கல்புகள் குருடாகிவிட்டது. எனவே படைப்பினங்களை பார்த்து படைத்தவனை புரிய தெரியவில்லை. படைப்பினத்தை படைப்பினமாக பார்ப்பதென்றால் ஆடு, மாடு, பிராணிகளும் பார்க்குகிறது. அந்த பிராணிகளுக்கும் நெருப்பு நெருப்பாக விளங்குகிறது, தண்ணீர் தண்ணீராக விளங்குகிறது, மரமும் செடியும் கொடியும் அது உணவாக விளங்குகிறது. ஒரு குழியை கண்டால் ஒதுங்கி போகுகிறது. ஒரு பொருளை பொருளாக பார்ப்பதா, படைப்பினத்தை படைப்பினமாக பார்ப்பதா? அதற்கு பகுத்தறிவு தேவையே இல்லை. பகுத்தறிவு இல்லாத ஐயறிவுள்ள மிருகங்கள், பூச்சி புழுக்கள், மிருகங்கள் அத்துணையும் ஒரு பொருளை பொருளாக, ஒரு படைப்பை படைப்பாக, அதில் லாபம் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது என்பதை பார்த்து உணர்ந்து புரிந்து கொள்கிறது. லாபமானதை அடைய போகிறது, ஆபத்தானதை விட்டு விலகிக் கொள்கிறது, தன்னை விரோதியிடமிருந்து தற்பாதுகாப்பு செய்து கொள்கிறது, எதிரியை விரோதியை பழிவாங்குகிறது, திட்டமிட்டு தனக்கு தேவையான வேட்டை பொருட்களை வேட்டையாடி உணவுகளை அடைந்து கொள்கிறது. சகோதரர்களே, உலகத்தில் வாழ்வதுதான் நோக்கம் என்றிருந்தால் இந்த பகுத்தறிவு தேவையே இல்லை. மனிதனுக்கு ஆறாவது அறிவு தேவையே இல்லை. சாப்பிடுவதும், குடிப்பதும், வீடு வாசல்களை கட்டுவதும், ஆசைகளை, இச்சைகளை பூர்த்தி செய்வதும் தான் நோக்கம் என்றிருந்தால்
மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்குகின்ற ஐயறிவு போதுமானது சகோதரர். அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இருக்குகின்ற பசியும் தாகமும் இருக்கத்தான் செய்கிறது. அவைகளுக்கும் வெயில் மலையினுடைய தாக்கங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. அவைகளுக்கும் ஆத்திரமும் கோபமும் வரத்தான் செய்கிறது. அவைகளுக்கும் இச்சைகளும் ஆசைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அவைகள் உலகத்தை பிரஷாக அனுபவித்து இந்த ஐயறிவை கொண்டு தன் ஆசைகளை பூர்த்தி செய்து, தேவைகளை பூர்த்தி செய்து, இச்சைகளை நிறைவேற்றி, குட்டிகளையும் குஞ்சுகளையும் பெற்றெடுத்து, விரோதிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து, தேவையானதை வேட்டையாடி, வெயில் மழையிலிருந்து தன்னை பாதுகாக்கின்ற குஞ்சி தன்னுடைய கூடுகளையும் பொந்துகளையும் அமைத்து உலகத்திலே வாழுகின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நீங்கள் படித்தவர்கள், விவரம் உள்ளவர்கள், உங்களுடைய 6வது அறிவை கொஞ்சம் திறவுங்கள். உங்களுடைய 6வது அறிவை வைத்து கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த 6வது அறிவு எதற்கு தரப்பட்டிருக்கிறது? அந்த 6வது அறிவோடு மட்டும் வல்ல ரஹ்மான் நிற்கவில்லை. ஒரு இறை விசுவாசிக்கு மனிதனுக்கு 6வது அறிவை கொடுத்தாலும் இறை விசுவாசிக்கு அல்லாஹ் தஆலா 7வது அறிவையும் கொடுத்திருக்கிறார். அதுதான் வஹீனுடைய அறிவு, வஹீனுடைய ஞானம். அந்த வஹீ சொல்லுகிறது, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குகிறது. இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களுடைய திரைகளுக்கு பின்னால் இந்த வஸ்துக்களை கொடுப்பவன், எடுப்பவன், லாபம் தருபவன், நஷ்டம் தருபவன், இந்த வஸ்துக்களினால் இன்பத்தை துன்பத்தை தருபவன். நீ இன்பம் என்று நினைக்கின்ற ஒன்றால் துன்பத்தை தர முடியுமானவன், உனக்கு சுகம் என்று நினைக்கின்ற ஒன்றினால் நோயை தர முடியுமானவன், உனக்கு நோய் என்று நினைக்கின்ற ஒன்றினால் சுகத்தை தர முடியுமானவன், கண்ணியம் என்று நினைக்கின்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை தந்து கூட உன்னை கேவலப்படுத்த முடியுமானவன். இந்த திரைகளுக்கு பின்னால் ஒருவன் இருக்குகிறான். அவனை அடைவதுதான் உலக வாழ்க்கையின் நிச்சயம். நிச்சயமான சகோதரர்களே, சந்திரனை அடைவது உலக பார்வையின் சாதனை, ஆன்மீக பார்வையில் அது சாதனை அல்ல. சந்திரனை அடைவது சாதனை அல்ல, சந்திரனை படைத்து ஆளுகின்றவனை அடைவதுதான் சாதனை. சந்திரனை அடைவது என்ன? ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை போய் சேருகிறான். ஆறறிவுடைய மனிதன் அறிவு உணர்வு பகுத்தறிவு இல்லாத ஒரு படைப்பிலே போய் இறங்குகிறான். அது அந்த படைப்புக்குத்தான் பெருமையாக இருக்க வேண்டும். மனிதன் என் மீது வந்துவிட்டான் என்று மனிதன் மனிதனாக இல்லாத காரணத்தினால் சந்திரனிலே போய்விட்டால், செவ்வாய் கிரகத்துக்கு போய்விட்டால் அது அவனுக்கு பெருமை என்று நினைக்கிறான். உண்மை அது அல்ல. சந்திரனையோ செவ்வாய் கிரகத்தையோ அடைவது சாதனை அல்ல. செவ்வாய் கிரகத்தை படைத்து ஆளுகின்றவனை அடைவது சாதனை. பகுத்தறிவு மூலமாக அகப்பார்வைகள் திறப்படாவிட்டால் இமயமலையின் உச்சியை அடைவது சாதனை என்று மனிதன் நினைப்பான். அந்த இமயமலைக்கு வாய் இருந்தால் அது பிரிக்கும். நான் பெருமைப்படுகிறேன், பகுத்தறிவு அறிவு இல்லாத கல்லும் மண்ணும் நான். என் மீது நீ வந்திருப்பதனால் எனக்குத்தான் பெருமை, உனக்கு என்ன பெருமை? நீ மனிதனாக இல்லாததனால், உன்னுடைய அகப்பார்வை குருடாக இருப்பதனால் கல்லையும் மண்ணையும் பெரிதாக நினைக்கிறாய். கல்லையும் மண்ணையும் நீ சேர்த்துவதும் குமிப்பதும் அதனை கட்டி நிறுத்துவதும் பெருமை என்று நினைக்கிறாய். பாவம் முட்டாளாக இருக்கிறாய் என்று கல்லும் மண்ணும் பேச முடிந்தால் பேசும், பேசுகிறது. அதை உணர புரிய ஆன்மீக பார்வை, அகப்பார்வை. உள்ளங்கள் தெளிவு பெற வேண்டும், உள்ளங்கள் பிரகாசமடைய வேண்டும். ரோடும் வீடும் வெளிச்சமாக வேலையில்லை, கல்புகள் இருட்டாக இருந்தால். வீடுகள் வெளிச்சமாக இருக்குகிறது, ரோடுகள் வெளிச்சமாக இருக்குகிறது, கல்வி இருட்டாக இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. பிரச்சனை, பயம், அச்சம், டென்ஷன், கோபம், சண்டை, சச்சரவு, கெட்டெண்ணம், தப்பபிப்பிராயம், சந்தேகங்கள், இவைகள் அவனை ஆட்டி படைக்கும். எனவே அன்பான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு ஷரியாவுடைய ரூஹ் உயிர் நாடி உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வை அடைவதுதான், அவனை நோக்கி பயணிப்பதுதான். இதனை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை திக்ரை விட்டுவிட்டால், அல்லாஹ் தஆலாவை பேசுவதை, அவனை நினைப்பதை, அவனை பற்றி அவனோடு உறவாடுவதை, அவனுடன் கையேந்துவதை,
என்ற அந்த நிலை இல்லாமலாகிவிட்டால் மிக பயங்கரமான ஆபத்தான தண்டனை அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணித்தவர்களுக்கு வயலும் காசியா என்றால் கல்வு கெட்டியாகி விடுவது, கல்வி இறுக்கமாகி விடுவது, அவர்களுக்கு அழிவுதான், நாசம்தான். திக்ர் இல்லாதவர்கள், படைத்தவனை நினைக்க மறந்தவர்கள், படைத்தவனை நினைப்பதை புறக்கணித்தவர்கள், படைத்தவனை நினைப்பதை விட்டுவிட்டு படைப்பினங்களோடு பிணைந்து கொள்பவர்கள், அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் கடினமாக ஆக்கி விடுவான், இறுக்கமானதாக ஆக்கி விடுவான். இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மா துரிப அப்துன் பிஉகுபத்தின் அஅதம மின் கஸ்வத்தில் கல்ப். ஒரு மனிதனுக்கு உள்ளம் இருட்டாகுவது, உள்ளம் இறுகி விடுவதை விட பயங்கரமான தண்டனை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் வட்டி எடுக்கிறார், தொழுகிறார் இல்லை, அவர் மார்க்கத்திற்கு புறமுரணாக நடத்துகிறார், அவர் நன்றாகத்தானே இருக்குகிறார், நல்ல வசதி வாய்ப்போடு தானே இருக்குகிறார், அவருக்கு ஒரு தண்டனையும் இல்லையே என்று சிலருடைய விடயத்தில் பலருடைய உள்ளங்களில் ஊசலாட்டம் ஓடலாம். தண்டனையில் மிகப்பெரிய தண்டனை படைத்தவனை நினைக்க முடியாமல், படைத்த ரஹ்மானின் பக்கம் திரும்ப முடியாமல் உள்ளம் இறுகி விடுவது. என் வாசலுக்கு வர தழுவியற்ற விழுந்து இறைவன் விரட்டி விடுவது. அல்லாஹ் அந்த நிலையை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பான். நோய், அழிவு, சோதனை என்ற தண்டனைகளை எல்லாம் விட பயங்கரமான தண்டனை தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை நினைக்க முடியாமல், அவனின் பக்கம் திரும்ப முடியாமல், அவனை நோக்கி பயணிக்க முடியாமல், அவனிடத்தில் கண் கலங்கி உள்ளம் உருகி தௌபா செய்ய முடியாமல் கல்வுகள் இறுகி விடுவது. சகோதரர்களே, கல்வுகளிலே இறுக்கம் ஏற்படுவது. இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் கல்புல் காசி லா துஅத்திரு ஃபீஹி ஆயாத்து வல் வஅது வத் தذكீரு ஷைஅன். கல்வி இறுகிவிட்டவனுடைய உள்ளம் எவ்வளவு பெரிய உபதேசம் செய்தாலும், எவ்வளவு அழகான வசனங்களை ஓடினாலும், எவ்வளவு நினைவூட்டினாலும் அந்த உள்ளங்களில் அது எந்த தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது. அந்த நிலைகள் ஏற்படாமல் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நன்கு கவனியுங்கள். சில சகோதரர்கள் தூங்குவது போன்று தெரிகிறது. கொத்துபாக்கள் தூங்குகின்ற இடமல்ல, கல்வால் கேட்க வேண்டிய இடம். நல்லா ஓய்வெடுத்து விட்டு ஜும்மாவுக்கு வாருங்கள். வெள்ளிக்கிழமை நாளாம், இன்று வெள்ளிக்கிழமை லீவு நாள், வீட்டிலே ஓய்வெடுத்து நல்லா குளித்து விழுத்து உற்சாகத்தோடு உள்ளத்தை திறந்து கேட்க ஜும்மாவுக்கு வாருங்கள். யார் குத்துபா செய்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் குத்துபா இவர் குத்துபா என்பது சப்ஜெக்ட் இல்லை. அல்லாஹ்வின் பக்கம் உள்ளங்கள் திரும்பினால் யார் குத்துபா செய்தாலும் யார் பேசினாலும் அந்த உள்ளங்களிலே ஒளியை உண்டாக்கும். உள்ளங்களில் ஒளியை உண்டாக்குபவன் அவன். யாருடைய உள்ளத்தில் எவ்வளவு தேட்டமும் ஆசையும் ஆர்வமும் இருக்குமோ அந்த அளவு உள்ளங்களை அல்லாஹ் தஆலா கண்பக்கம் திருப்புவோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கவனமாக கேளுங்கள். நான் எனக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன். நானும் உங்களில் ஒருவன். சகோதரர்களே, காரை கிளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி பல என்று வைத்துக் கொள்வதை விட, எங்களுடைய ஷூவை பலிஷ் பண்ணி கண்ணுக்கு விழுங்குகின்ற பளபளப்பாக வைத்துக் கொள்வதை விட, டைல்ஸ்களை முப்பண்ணி கிளீனாக வைத்துக் கொள்வதை விட, ஆடைகளை சுத்தம் செய்து தூய்மையாக வைத்துக் கொள்வதை விட, நாம் நீங்களும் தூய்மைப்படுத்த வேண்டிய, சுத்தப்படுத்த வேண்டிய, அதிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றுதான் எங்களுடைய உள்ளங்கள். இப்னு இத்ரீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லா கல்புன் நகிய்யுன் ஃபீ தௌபின் வஸஹின் அஹப்பு இலல்லாஹ் வஅஅதமு இன்தல்லாஹி மகானதன்
மின் கல்வின் வசதியின் பி சௌபின் நக்கியின். அவர்கள் சொல்லுகிறார்கள், சுத்தமான ஆடை, பளபளப்பான ஆடைகளுக்கு உள்ளே இருக்குகின்ற ஊத்தை பிடித்த அழுக்கு பிடித்த உள்ளத்தை விட அழுக்கான கிழிந்த ஆடைகளுக்குள்ளால் இருக்குகின்ற சுத்தமான உள்ளம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அல்லாஹ்விடத்தில் மிக மகத்துவம் மிக்கது, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துக்குரியது. உறுப்புகளை அழகுபடுத்துவதை விட எவனோ யாரோ பார்க்கின்ற உறுப்புகளை மேக்கப் பண்ணி கிளீன் பண்ணி அதனை அலங்கரிப்பதை விட, அதற்காக ஆடை அழுக்காக இருக்க வேண்டும், வீடும் பாவிக்கின்ற வாகனமும் தூசுபடித்து இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதனை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் சரியாவுடைய ஒரு பகுதி. அதை விடவும் 1000 மடங்கு சுத்தப்படுத்த வேண்டிய ஒன்று எங்களுடைய உள்ளம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இது விடயத்தில் கவனம் இல்லாமல் உள்ளத்தை அழுக்காக்கிக் கொண்டு வீட்டை அலங்கரிக்க பார்க்கிறோம், உள்ளத்தை ஊத்தையாக்கிக் கொண்டு ஆடைகளை சுத்தமாக்க பார்க்கிறோம், உள்ளங்களை தூசு பட வைத்துக் கொண்டு படைத்தவனை மறந்த நிலையில், படைத்தவனுக்கு மாறு செய்த நிலையில் உள்ளங்களில் அழுக்கு ஊத்தை படுகிறது, கசடுபடுகிறது, உள்ளம் இறுகுகிறது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் படைத்தவனை மறந்து படைத்தவனுக்கு மாறு செய்து படைப்பினங்களோடு பின்னி பிணங்கி கோடி படியாக சேருங்கள், மாடி மாடியாக கட்டுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாவம், அவர் பரிதாபத்துக்குரிய நபர், பரிதாபப்பட வேண்டியவர். அவர் வாழ்க்கையில் தோற்று போய்விடுவார், வாழ்க்கையில் ஏமாந்து போவார். எந்த வஸ்துக்களை துணிக்க, எந்த வஸ்துக்களை அழகுபடுத்த, எந்த வஸ்துக்களை சேர்த்துக் கொள்ள, எந்த வஸ்துக்களை என்னுடையது, அதுவும் என்னுடையது, இதுவும் என்னுடையது, அதையும் வாங்கிவிட்டேன், இதையும் வாங்கிவிட்டேன், அதையும் கட்டிவிட்டேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வதற்காக உள்ளத்தை ஊத்தையாக்கிக் கொண்டு அழுக்காக்கிக் கொண்டு உள்ளத்தை கடினப்படுத்திக் கொண்டு படைத்தவனை மறந்த நிலையில் எந்த வஸ்துக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அந்த எல்லா வஸ்துக்களும் அவரை கைவிட்டுவிடும், திடீரென்று அவரை விட்டு பிரிந்துவிடும். அங்கே உள்ள சொத்து, இங்கே உள்ள சொத்து என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சகோதரர்களே, உடுத்திருக்கிற உடுப்பு கூட அவரை விட்டு கலட்டி எடுக்கப்படும். உடலோடு இருக்குகின்ற வச்சும் ஷூவும் அவருடைய மோதிரமும் கூட பிடுங்கி கலட்டி எடுக்கப்படும். டீஷர்ட்டை கலட்ட முடியாது, இறுக்கமாக இருக்கிறதா, கத்திரியை எடுத்துக் கொண்டு வாருங்கள், வெட்டி கிழித்து எடுத்து விடுவார்கள். குளிப்பாட்டுவார்களா? ஜனாதாவை குளிப்பாட்டுவார்கள் தானே. அதனுடைய பாடம் என்ன? தூசியை கூட கொண்டு போக விட மாட்டோம். நீங்கள் கோடி கோடியாக சம்பாதித்திருக்கலாம், மாடி மாடியாக கட்டி இருக்கலாம், உடம்பிலே உள்ள அழுக்கு, டஸ்ட், தூசி, இதை கூட கொண்டு போக விட மாட்டோம். கழுகி புடைத்து தான் அனுப்புவார்கள். இதுதான் உண்மை. இது நான் சொல்லித் தெரிய வேண்டிய உண்மை அல்ல. கண்களுக்கு தெரிகிறது, மூளைக்கு புரிகிறது, உள்ளம் இறுக்கமாக இருக்குகிறது. எனவே உள்ளம் இறுக்கமாக இருக்குகின்றவனுக்கு என்ன வழங்கினாலும், எதை பார்த்தாலும், எத்தனை ஜனாதாவை அடக்கினாலும், கபருக்குள்ளே இறங்கினாலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயான் பண்ணினாலும் அவருடைய உள்ளத்தில் அதை மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது கல்புல் காசி, கசாமத்துடைய கல்வி, இறுக்கமான இறுகி போன உள்ளம். அது لا تؤثر فيه الآيات والوعظ والتذكير شيئا. உபதேசங்கள் அந்த நேரத்துக்கு ஒரு காலுக்கு இன்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். பிறகு வெளியே போனதோடு அவர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பழைய குருடி கதவை திரடி என்று சொல்வதை போன்று பழைய ஒரு ஆளாக இருப்பார். இந்த உள்ளத்தின் கடினத்தை நீக்க ஒரே மருந்து அல்லாஹ்வுடைய திக்ர். குர்ஆனை கையில் எடுங்கள், தொழுகையில் கவனம் செலுத்துங்கள். ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், தஃபக்கதுல் ஹலாவத ஃபீ ஸலாத்தின். இன்பம் வேண்டுமா, மன மகிழ்ச்சி வேண்டுமா, மன குளிர்ச்சி வேண்டுமா, 3 விஷயங்களை தேடுங்கள். ஃபீ ஸலாத், தொழுகையில், தொழுகையில் இன்பம். சுப்ஹானல்லாஹ், படைத்தவனோடு உறவாடுகின்ற உறவாடல், படைத்தவனுக்கு முன்பாக நிற்கின்ற அந்த நிலை,
அதிலே உள்ள இன்பம் உலகத்தில் எதிலையும் இல்லை. எல்லா இன்பங்களையும் நிகழ்த்த ஒரு பேரின்பம் உலகத்தில் இருக்குமே, ஆனால் அது படைத்தவனுக்கு முன்னால் போய் நின்று அவனை சந்திக்குகின்ற அந்த சந்திப்பு தொழுகை தான் சகோதரர்களே. அதை உள்ளத்தால் உணர்வு பூர்ணமாக நான் யாரு, எங்கே போறேன், எதற்கு போறேன், யாரை சந்திக்க போகிறேன் என்பதை புரிந்து கொண்டால் வல்ல ரஹ்மானுடைய ஆற்றல் வல்லமை அவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டால் தொழுகையின் இன்பம் தெரியும் சகோதரர்களே. அது இன்பம் அல்ல, பேரின்பம். எல்லா இன்பங்களையும் தூக்கி எறிந்து விட்டு வர முடியுமான ஒரு பேரின்பம் உலகத்தில் இருக்குமே, ஆனால் அது தொழுகை தான் சகோதரர்களே. அகப்பார்வை, எங்களுடைய கல்வியுடைய பார்வைகள் திறப்பட்டால் அந்த இன்பம் புரியும். அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானா. இரண்டாவது, விதிக்கிறீர்களா, அல்லாஹுவை நினையுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு இன்பம் பெறுங்கள். மூன்றாவது, குர்ஆனுடைய திலாவத். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இப்னு கய்யிம் அல் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னலில் கல்வி கஸாவத்தன், உள்ளத்துக்கு இறுக்கத்தன்மை என்ற ஒரு நிலை இருக்குகிறது. உள்ளம் இறுகி விடுகிறதா, அதன் அடையாளம் கண்களில் கண்ணீர் வராது, பாவத்துடைய கவலை வராது, பாவத்தை செய்வது என்ற அந்த வருத்தமும் வேதனையும் வராத நிலை உண்டாகிவிட்டதா, உன்னுடைய கல்வியை இறுக்கத்தன்மை ஏற்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள். தொழுகையில் இன்பம் இல்லையா, குர்ஆன் ஓதுவதிலே இன்பம் இல்லையா, உள்ளம் இறுகுகிறது, உள்ளம் அழுத்தடைகிறது என்பதை புரிந்து கொள் என்று சொல்கிறார்கள். இன்னதே கல்வி கசாவா, வெள்ளை உடுப்பை உடுத்திக் கொண்டு பஜாரிலே 2 நாள் சுற்றினால் அழுக்காகி விடுகிறது அல்லவா, அதை விட கூடுதலாக படைப்பினங்களுடைய இணைப்பும் பிணைப்பும் உள்ளத்தை முட்டையாக்குகிறது, உள்ளத்தை அழுக்கடைய செய்கிறது. திக்ரை கொண்டு உள்ளத்தை சுத்தமாக்குங்கள், திக்ரை கொண்டு குர்ஆனுடைய திலாவத்தை கொண்டு உள்ளத்தை துடைத்துக் கொண்டே இருங்கள். இன்னதில் கல்வி கஸாவத்தன் லா யுதீபுஹா இல்லா திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர எதுவும் அந்த கல்வியுடைய இறுக்கத்தை மிருதுவாக்காது, அந்த கல்வியுடைய இறுக்கத்தை உடைத்து அதை நளினமாக்காது. எனவே பயம்பகையில் ஆபுதி அடியானுக்கு ஐயுதாரிய கசாவத்த கல்வி விதிக்கிறீர்களா, உள்ளத்துடைய இறுக்கத்தை இல்லாமல் ஆக்குகின்ற வைத்தியம் செய்ய வேண்டும். உங்களுடைய கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் செய்வதை விட அல்லாஹ் எங்களை எல்லோரும் அந்த நோய்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். யாராவது அப்படியான நோய்களில் இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்க வேண்டும். புரிவதற்காக, விளங்குவதற்காக, உணர்வு வருவதற்காக சொல்கிறேன். அப்படியான பாரதூரமான பயங்கரமான வைத்தியங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வதை விட கொடூரமான பயங்கரமான ஒரு நோய் கல்வி இறுகி விடுவது, கல்வியிலே அல்லாஹ்வுடைய பயம் வராமல் இருப்பது. பாவத்துக்கு திட்டம் போடுகிறான், பாவமே அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற உணர்வு வந்து அவனை தடுத்து பாவத்திலிருந்து தடுக்காமல் இருக்கிறது. அல்லது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம் வந்து கூட பாவத்தை விடாமல் துணிந்து பாவம் செய்கிறான், திட்டம் போட்டு செய்கிறான், தொடர்ந்து செய்கிறான், விடாமல் செய்கிறான். பாவத்துக்கான உறவுகளை, தொடர்புகளை அதனை மெயின்டைன் பண்ணுகிறான், பாவத்துக்குரிய உறவுகளை பாதுகாக்குகிறான், பாவத்துக்கான தொடர்புகளை அதுக்காக செலவழிக்குகிறான், பாவத்துடைய உறவுகளை, தொடர்புகளை தேடி நடத்துகிறான், பயணிக்குகிறான். இது பாவமே. நான் ஒரு பயங்கரமான நரக நெருப்பை நோக்கி பயணிக்கிறேனே, நான் என்னையே குழியிலே போடுகிறேனே, விஷமே, இந்த விஷத்தை குடிக்குகிறேனே என்ற உணர்வு வராமல் இருக்குகிறதா? அவனுடைய கல்வி இறுகி விடுகிறது, இறுகி விட்டதன் அடையாளம். எனவே ஒரு அடியான் இந்த நிலையை அவன் புரிந்தால் அவன் தன்னுடைய இந்த நோய்க்குரிய ட்ரீட்மெண்டை செய்தாக வேண்டும், திக்ரின் மூலம் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, திக்ர் சுப்ஹானல்லாஹ், படைத்த ரப்பை நினைப்பதை விட உலகத்திலே இன்பம் இல்லை. இமாம் துன்னூன் அல்-மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மா தலபத்தித் துன்யா இல்லா பிதிக்ரி, இந்த உலகம் அவனை நினைக்காமல் இன்பம் பெறாது. வமா தலபத்தில் ஜன்னத்து இல்லா பிருயத்திஹி, அவனை பார்க்காமல் சொர்க்கத்திலே இன்பம் கிடையாது, அவனை தரிசிக்காமல் சொர்க்கத்தில் இன்பம் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, முழு ஷரியாவுடைய ரூஹ், முழு தீனுடைய உயிர் நாடி அல்லாஹ்வை அடைவது, அவனை நினைப்பது, படைத்த ரப்பை அடைவதற்கு உலகத்தில் எனக்கு எவனும் எதுவும் தடை கிடையாது, யாரும் எனக்கு திரை கிடையாது.
எதையும் நான் அவனை அடைவதற்கு விடவில்லை. யாரு கோபிக்கட்டும், யாரு சிரிக்கட்டும், யாரு பழிக்கட்டும், யாரு கேவலமாக கரைக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அவன் வேண்டும், அல்லாஹ் தஆலா வேண்டும், அவனுடைய பொருத்தம் வேண்டும், அவனுடைய அன்பு வேண்டும் என்று வாழ்க்கையில் தீர்மானித்து பயணிக்க துவங்குங்கள். வாழ்க்கையில் இன்பம் தெரியும், வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவிக்க முடியும். சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைப்பது என்பது அல்லாஹ் தஆலா அதிகமாக அல்லாஹ்வை நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு ஒரு வரையறையை வைக்கவில்லை. உதுவெடுக்க வேண்டும், கிப்லாவை முன்னோக்க வேண்டும், காபாவுக்கு போக வேண்டும், ரமலானுடைய மாதம் வர வேண்டும், எந்த கட்டுப்பாடும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் வாகனம் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே வாகனம் ஓட்டலாம். பஸ்ஸிலே, ட்ரெயினிலே, பிளைட்டிலே பயணிக்கிறீர்கள், அல்லாஹ்வோடு உள்ளத்தை தொடர்பு படுத்தலாம். பெட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வோடு கதைக்கலாம், அல்லாஹ்வோடு நெருங்கலாம், அல்லாஹ்வோடு நினைக்கலாம், நெருங்கலாம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு ஒரு வாலிபராக இருக்கட்டும், அல்லது ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், ஆலிமாக இருக்கட்டும், ஆலிம் அல்லாதவராக இருக்கட்டும், எல்லோரும் ஆனா பெண்ணா, படிக்கின்ற மாணவரா, யூனிவர்சிட்டியில் படிப்பவரா, அவர் யூனிவர்சிட்டியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கலாம், அல்லாஹ்வை நெருங்கலாம். பஜாரிலே, வியாபாரத்திலே, கடையிலே இருந்து கொண்டு படைத்தவனை நெருங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல். சகோதரர்களே, உலகத்தில் பெரியவர்களை சந்திக்க முடியாது, ஜனாதிபதியோடு யாருக்கும் பேச முடியாது, அவரை சந்திக்க முடியாது, அதுதான் உலக நியதி. எல்லோரும் அவரை நெருங்க முடியாது. ஆனால் இந்த உலக நியதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அரசனுக்கெல்லாம் அரசனான அவனை நெருங்க, அவனுடன் கதைக்க எந்த கட்டுப்பாடும் வைக்கவில்லை. யாரும் எவரும் அவனை நெருங்கலாம், நினைக்கலாம், அவனோடு கதைக்கலாம். இப்படி அவனுடைய திரைகளை எல்லாம் அகற்றி உள்ளத்தால் அவனை நெருங்க, அவனோடு கதைக்க, அவனோடு தொடர்பு கொள்ள எந்த தடையையும் அவன் ஏற்படுத்தாத போது அந்த உறவை நாங்கள் உண்டாக்கிக் கொள்ளாமல் இருந்தால் எங்களுடைய எல்லா உறவுகளிலும் இருட்டு தான் வரும், எல்லா உறவுகளிலும் மனக்கட்டப்பும் வெறுப்பும் தான் வரும். அவனுடைய உறவை சீராக்கிவிட்டால் எல்லா உறவுகளிலும் ஒளி உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். எனவே அன்பான கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மான் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவானாக. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை அடைந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவாயாக. உன்னை நெருங்க, உன்னுடைய உறவை வளர்த்துக் கொள்ள எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. உன்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் உலக சூழ்நிலைகளும் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. யா அல்லாஹ், இதையெல்லாம் தாண்டி உன்னை அடைவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. அதற்குரிய உறவுகளை, தொடர்புகளை, சம்பந்தங்களை, நட்புகளை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எமது நாட்டிலே உள்ள எல்லா இன, நிற, மொழி மக்களுக்கும் சாந்தி, சமாதானத்தை, ஐக்கியத்தை, ஒற்றுமையை, ஹிதாயத்தை கொடுத்தருவாயாக. உலகெங்கும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. உலக எல்லா நாடுகளிலும் சாந்தி, சமாதானத்தை பரப்புவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீனிலே, கஸாவிலே யா அல்லாஹ், அந்த முஸ்லிம்கள் பல மாதங்களாக அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்காக நாங்கள் கையேந்துகிறோம். அந்த அநியாயங்களுக்கு ஒரு முடிவை காட்டுவாயாக. அநியாயக்காரர்களுக்கு யா அல்லாஹ் உலகம் பார்த்து படிப்பினை பெறக்கூடிய விதத்தில் தண்டனை வழங்குவாயாக. அவர்களுக்கென்று அந்த பூமியை சுதந்திரமான நாடாக, சுதந்திரமாக தலை நிமிர்ந்து வாழ முடியுமான ஒரு நாடாக, ஹுர்ரியத்துடைய ஒரு நாடாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. வாஹர் தாவானா. For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.